அன்புள்ள சகோதரர்களே, சமாதி வழிபாடு என்பது இஸ்லாமிய கலாச்சாரம் இல்லை. எந்த நபித்தோழர்களுக்கும் இதுபோல இன்றைக்கு நம்முடைய ஊர்களில் அடங்கியிருக்கிற, நாகூரில் அடங்கியிருக்கிற, ராமேஸ்வரத்தில் அடங்கியிருக்கிற இது போன்ற எந்த கபர்களும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் வாழ்ந்த மக்காவிலே, மதீனாவிலே எந்த நபித்தோழர்களுக்கும் இல்லை. நான் கேட்கிறேன், நாம் எல்லாம் அறிந்திருக்கிற இன்றைக்கு ஒருவர் அடங்கியிருக்கிறார் என்று சொன்னால் இறை நேசரா இல்லையா என்பது தெரியாது. ஆனால் அல்லாஹ்வால் இறைநேசர் என்று சொல்ல அடையாளப்படுத்தப்பட்ட அந்த மக்களுக்கு கபர் இருக்கிறதா என்று கேட்கிறேன். பத்ருடைய போர்க்களத்திலே கலந்து கொண்ட எல்லா நபித்தோழர்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சுவனவாசி என்று சொன்னார்கள். எல்லோரும் அவுலியாக்கள் என்று சொன்னார்கள். பத்ரு போரிலே கலந்து போட்ட அத்தனை மக்களும் அவுலியாக்கள். எந்த அவுலியாக்களுக்கு கபர் இருக்கிறது, எந்த அவுலியாக்களுடைய கபர்களிலே விழா எடுக்கப்படுகிறது, எந்த அவுலியாக்களுடைய கபரிலே கொடியேற்றப்படுகிறது? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் 10 பேரை சுவனவாசி என்று சொன்னார்கள், அவுலியாக்கள் என்று சொன்னார்கள். எந்த 10 நபித்தோழர்களுக்கு கபர் இருக்கிறது? சந்தனம் நடத்துகிறார்கள், நேர்ச்சை செய்கிறார்கள், அவரிடத்திலே எல்லா கோரிக்கைகளும் வைக்கிறார்கள். நீங்க வணங்குற எந்த இறைநேசரையும் விட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தகுதியானவர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு தகுதியானவர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தகுதியானவர். நீங்கள் கட்டுவதாக இருந்தால் இஸ்லாத்திலே அப்படி இல்லை. உண்மையிலே இறையச்சத்தின் அடிப்படையிலே கபர்களை கட்டி அவரிடத்திலே நீங்கள் கோரிக்கை வைப்பதாக இருந்தால் அபூபக்கர் இடத்திலே, உஸ்மான் இடத்திலே, அலி ரலியல்லாஹு இடத்திலே கபர் இருக்கிறதா? கபரை ஏற்படுத்தினீர்களா? இஸ்லாத்திலே இல்ல. நாங்க இறைநேசரை கபரை கட்டி சந்தனம் தெளித்து கொடியேற்றி அவர் மூலமாக அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம் என்று சொல்லக்கூடிய நீங்கள் உமருக்கு கட்டுங்க, உஸ்மான் ரலியல்லாஹு கட்டுங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கட்டுங்க. இல்லை, இஸ்லாத்திலே அப்படி கபூர் என்கிற வழிபாடே இல்லை. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி நேரத்திலே இந்த சமுதாயத்துக்கு செய்த மிகப்பெரிய எச்சரிக்கை,